ஓவரா பேசாதடா. வா உள்ள போலாம். நான் வரல, நான் கடுப்பாயிட்டேன். சரி நீ வாடி. அவன் கடுப்பாய் இங்கே கிடக்கட்டும். போய் நம்ம மாப்பிளை பார்க்கலாம். என் காதல் சொல்ல நேரமில்லை, என் காதல் சொல்ல நேரமில்லை. அழகழகா ஒரு ராகம் உண்டு, ராகம் பின்னே ரோகம் உண்டு. அந்த ரோகம் பின்னே அனுராகம் உண்டு. ராகமும் ரோகமும் சேர்த்து வச்சது, சேர்த்து வச்சது, சேர்த்து வச்சது, சேர்த்து வச்சது. காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை. சொல்லுங்க. ஆமா மியூசிக் பார்ட்டி இல்லையா, அதான் பாடின உடனே டெம்ட் ஆயிட்டேன். இவர் தான் மாப்பிள்ள உழுந்து தொலைங்க. ஐயோ மாப்பிள்ள எழுப்புறேன். ஐயோ அம்மா என்ன இல்லடா, ஹலோ எழுப்பு. ஏந்திருங்க, கால்ல விழ சொன்னா கண்ட இடத்துல விழுவீங்க. ஏந்திருங்க, என் உயிரை வா. ஆரியா, நீங்க என் பொண்ணுக்கு கொடுத்த வர தம்பி தும்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை. கேக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்கடி. அத தம்பி நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும். சரி ரங்கரங்கா தம்பி, நீங்க எங்களுக்கு மாப்பிள்ளையா அமைஞ்சது நாங்க என்னைக்கோ பிளாஷ்பேக்ல செஞ்ச புண்ணியம் தம்பி. தம்பி, நாங்க சங்கீதாக்கு அம்மா அப்பா மாதிரி. எங்க கொஞ்சம் இப்படி வாங்க. உங்கள இல்ல நீ அவங்கள. நம்மள தான் கூப்பிடுறாங்க தம்பி. அம்மா, சங்கீதா கல்யாணம் பண்ணிக்க போறது தாசனன் இல்ல, கண்ணன். கீழ் ரூம்ல தான் இருக்காரு, போய் பாருங்க. எவனா இருந்தா என்ன, இவ்வளவு பெரிய சொத்திய கட்டி ஆள போறது நம்ம பொண்ணு. வா 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 வா. அதுவும் சரிதான். நீங்கடா வர என்ன தெரியுமா, கீழே தான் இருக்கணும். காஃபி டிபன் கொடுத்து அனுப்புறேன். கீழே வந்து ஒண்ணுடு. பணத்துக்கு குனிச்சிட்டீங்க. ஸ்ரீரங்கரக்கா, ஸ்ரீரங்கரக்கா தம்பி, நீங்க மகானியா நீங்க. மாப்பிள்ளை எவ்வளவு அம்சமா இருக்காரு. ஐயோ என்னங்க மாப்பிளைக்கு ஒரு கால காணோம். ஐயோ ஐயோ பாத்தீங்களா, நம்ம வந்த நேரம் நம்ம மாப்பிளைக்கு கால் வந்துருச்சு. ஆரியா, நீங்க என் பொண்ணுக்கு கொடுத்த வர தம்பி தும்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை. தும்பிக்கையை பிடிச்சா தப்பா பேசுவாங்கடி. தம்பி நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும். பிச்சை கேக்குறதுக்கு டைரக்டா வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பு. அம்மா எடுத்து சொல்லுமா. ஐயோ, இவரு நம்ம மாமாங்க. நம்ம மாமாவா? அதாங்க சங்கரன் மாமா. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயோ அம்மா போங்க. நீ வேறடி. சாரி, பரவாயில்ல. வீட்டை சுத்தி காட்டு. தேவையில்ல தம்பி, அதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்ப இது மட்டும் தான் பாக்கி. சரி சாப்பிட்டு கிளம்புங்க. சாப்பிட்டு எங்க போறோம் தம்பி? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க போறோம்? இங்கதான் இருக்க போறோம். வாடா என் செல்லம், தங்க கட்டி வா. தம்பி தும்பிக்கைய வரேன் தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீரங்கரங்கரங்கா. ஜனவரியில முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணா பிப்ரவரியில கல்யாணம் பண்ணனும்னா முடியாது. ஜனவரியில தான் கல்யாணம் ஆயிடுதுல, பிப்ரவரியில ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவியா? யாரியா நீ? இரு நான் பிக்ஸ் பண்றேன். இப்போ பிப்ரவரி 30ஆம் தேதி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? யோ, பிப்ரவரியில 30 கிடையாது. சரி அப்ப 31ஆம் தேதி வச்சுக்க. பிப்ரவரியில 31. தாஸ்கோ எனக்கும் கல்யாணம்னு சொன்னியா? யா, கல்யாண விஷயத்துல யாராவது காமெடி பண்ணுவாங்களா? இவர் இப்படிதான் அத்த காமெடி பீஸ். காமெடி ஆகுது, கீமெடி ஆகுது. ஏண்டா வெட்டி பயல, உன்னதாண்டா கபாதி பயல, கட்டில போறவனே, வளர்ந்து கட்டவனே, வடவா ராஸ்கல். ஒரு கொஞ்சம் புத்தி இருக்கா? இந்த காமெடி கீமெடி எல்லாம் இங்க வச்சிட்டு இருந்தா உன் டப்பா கிழிஞ்சிரா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏங்க எனக்கு கட்ட வார்த்தை நாலு வார்த்தை நறுக்குது. நான் திட்ட மாட்டேன்டி. பவர் என்னன்னு காட்டு. என்னடா அமிதாப் பச்சன் மாதிரி ஆயிட்டா இருக்க தரமாட்டா? சூர்யா மாதிரி இந்த அடி ஓட. ஐயோ, நீங்க வாங்க மாமா போலாம். கண்ணா, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. என்னால இந்த முடியாது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வா. என்ன இது? என்ன? உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது தெரியுமா? நான் என்ன பண்றது? அவர் என்ன நகர விட்டா தானே. கால்ல என்ன தடவறது கூட நான் வேணுமா? உங்க அப்பானால தானே அவனுக்கு அந்த நிலைமை வந்துச்சு. கொஞ்சம் சேவை பண்ணு. என் கையெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? உன் கையை நான் நீவி விடுறேன். தேவையில்லை. தேங்க்ஸ். அதான் சங்கீதா இருக்கால. இதுக்கு நீவி விடுறதுக்கா? அவர் கால் அமுக்கிறதுக்கு சங்கீதா கூப்பிட வேண்டியதானே. இந்த மாதிரி நேரத்துல சூட்டை கலப்பை விடக்கூடாது. தப்பு நடந்து போயிடும். என்னது? புடவை. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு இந்த மாதிரி பரிசு கொடுக்கிறது சம்பிரதாயம். அதே மாதிரி சில விலை மதிப்பில்லாத பரிசுகளை திரும்ப பெறதும் சம்பிரதாயம் தான். மீனாட்சி, உன்னை தாஸ் கூப்பிடுறாரு. பாவம் மீனாட்சி, அவருக்கு ரொம்ப கால் வலிக்குது. நீ போ. ஒரு நிமிஷம். கீழே இருக்கிற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நீ மேல பாத்துக்கோ. இப்ப கொடுங்க. என்னது? அதான் பரிசு.
இது இந்த பரிசு கன்னி துலாம் விருச்சிகம். யார் அது? கும்பம். இவங்க கல்யாணத்தை எப்படியாவது பண்ணி வச்சிருந்தமே. இனிமே நீங்களே தனியா நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே நடப்போம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லு. நீயே ஒரு மாதிரி இருக்க. ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப வரைக்கும் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சொன்னா என்னாகுமோன்னு பதட்டம், சொல்லாம போனா தப்பாயிடுமோன்னு பயம். என்னடா தனியா உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ தனி மனுஷன் இல்ல, உன்னை நம்பி ஒருத்தி இருக்கா. அவளை பத்தி கொஞ்சம் யோசிடா. என்னடா நீ அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியா? சின்ன சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேங்கிறியா? என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு தான் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அந்த பொண்ணுகிட்ட நீ நடந்துகிட்ட விதம் பிடிக்கலன்னு வேதனைப்பட்டா. அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாளா? ஆமா. அவ சொன்னத உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். நீ கட்டிக்க போற பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரிடா. நான் போய் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியாடா? சொல்லுடா, சொல்லு. நான் அப்படி பண்ணுவேனா? சொல்லுடா. டேய், ஏன் இப்படி பேசுற? உனக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு அவமானம் தான். டேய் டேய், உன்கிட்ட இல்லடா, என்ன நம்பாதவங்களை நம்ப வைக்கிறேன். போறேன், அவங்க கிட்டே கேட்கிறேன். என் மேல தப்பு இருந்தா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். டேய், உணர்ச்சி வசப்படாம நான் சொன்னேன். நம்ம நட்பு மேல சத்தியட்டா, கடவுளை கூட நான் அதை தப்பு பண்ண மாட்டேன்டா. என்ன நம்புறா, என்ன நம்புடா கண்ணா. அவ என்ன தப்பு செஞ்சாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். அப்படி அவனால சொல்லாமலே இருக்க முடியாது. நீ தேவையில்லாம அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நம்ப கண்ணா, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நிஜம். முதல் தடவையா உன்னை காரணமா வச்சு அவன் என்கிட்ட வந்து அழுதான். சத்தியமா சொல்ற, அவன் கண் கலங்கனா என்னால தாங்க முடியாது. ஏய், இங்க பாரு, இனிமே அவனை பத்தி என்கிட்ட தப்பா பேசாத. சங்கீதா, என்ன மன்னிச்சிடு. என்னங்க இது? என்ன மன்னிச்சிடு. ஐ அம் சாரி. இப்படி உட்காருங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் பாக்குறதுக்கு தான் ரவுடி மாதிரி, ஆனா என் மனசு முழுக்க வெங்கலம் மாதிரி. வேணும்னா தட்டி பாரு, டுபு டுபுன்னு சத்தம் கேட்கும். என் மனசு பூரா மீனாட்சி மட்டும்தான் இருக்கா. மீனாட்சியை தவிர எந்த பொண்ணு என் மனசுல இல்ல, சத்தியமா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நேரா என்கிட்ட வந்து கேளு. ஏன்னா நீ என் நண்பனை கட்டிக்க போறவ, உனக்கு அந்த உரிமை இருக்கு. என் நண்பனை கட்டிக்க போறவ எனக்கு தெய்வம் மாதிரி, தெய்வம் மாதிரி, தெய்வம் மாதிரி.